அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து பார்ட் டைம் ஜாப் நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது கம்பெனியில் யூஸ் பண்ணியிருக்க பாய்லருக்கு யூஸ் பண்ணுற ஃபீடு பம்ப் பற்றி உங்களுக்கு பார்ட் 1ல் போட்டுருங்க. பார்ட் 2ல் வந்து அது டயக்ராம் மூலிமா எப்படி உள்ளே வந்து ஃபிட்டிங் ஒர்க் எப்படி இருக்குது, எப்படி வந்து பிஸ்டன் சுற்றுது அப்படிங்கிறத நான் பார்ட் 2ல் சொல்லலாம்னு இருந்தேங்க. இப்போது இதன் மூலயமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இந்த பம்ப் வந்து உள்ளே எப்படி மெக்கானிசத்தில் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இங்கே வந்து இந்த பார்ட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த சிலிண்டர் பார்ட்டு, இதுக்குள்ளே தான் நான் 7 ஸ்டெப்ஸ் சொன்னேன்ல. 7 ஸ்டேஜுங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு பிளேட் மாதிரிங்க ரவுண்ட் ஷேப்பில் இங்கே 7 ஸ்டெப்பாக வச்சுருப்பாங்க. அந்த 7 ஸ்டெப் எதுக்குன்னா, இது வந்து அப்போ தான் ப்ரெஷரை வந்து தள்ளும். ஏன் ஃபேன் மாதிரி வச்சுருக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்கேன் அப்படிங்கன்னா, அது வந்து உள்ளே எஸ்எஸ்லையும் போட்டிருப்பாங்க. உள்ளே வந்து கரோடாகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா வந்து உள்ளே வந்து ஸ்லட்ஜு, பாய்லர் இருக்கிற ஸ்லட்ஜு இதை நம்ம வெளியேருந்து அனுப்பும்போது ஒரு குப்பைக்கு அதில் வந்து அடைச்சி அதில் வந்து கேல் ஃபார்மேஷன் ஆகாமல் இருக்கிறக்காண்டி தான் இந்த வந்து எஸ்எஸ் டைப்பில் இந்த ஏரியாவில் போட்டிருப்பாங்க. அதனால் முடிவு வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேல் ஃபார்மேஷனாக இருக்காது. இப்போது தண்ணி வந்து ஓரளவுக்கு நம்ம ஏற்கனவே ஹாட் வாட்டர் டேங்க் வந்து நம்ம 80 டிகிரி 70 டிகிரி வச்சு தான் நம்ம தள்ள போகுது. உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஸ்கேல் ஃபார்மேஷன் அதனாலேயும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறது கம்மியாகும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கம்பெனியில் யூஸ் பண்ணும்போது ஹாட் வாட்டர் டேங்க்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 70 டிகிரிலேருந்து 60 டிகிரி வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிங்க. டெம்பரேச்சர் எப்படி ரைஸ் பண்ணணும்னா, ஸ்டீம் பாய்லர்லேருந்து ஹெட்டர்லேருந்து ஒரு ஸ்டீம் லைன் போட்டு கூட அதுக்கு ஹெட்டர் கொடுத்து நீங்கள் அதை மூலிமா கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால இந்த பம்புக்கு வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இன்லெட் இதுக்குள்ளே வருதுன்னா, இந்த வந்து இன்லெட் வரும்போது இந்த இடத்துல மோட்டர் பிஸ்டன் சுற்றும்போது இங்கே அந்த 7 ஸ்டேஜ் இதுவுமே உங்களுக்கு தள்ளும்போது ஃபோர்ஸாக தள்ளும்போது உங்கள் நம்ம தண்ணி இங்கே ரொட்டேட் ஆகி இது வழியாக வேகமாக ஃபாஸ்ட்டாக வெளியே டெலிவரி கொடுக்கும். இதுக்கு தான் இந்த பம்ப் வந்து 7 ஸ்டேஜ் பம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த இடத்துல வந்து ஏன் கொடுத்துருக்காங்க, இது கவர். இது வந்து சாதாரண ஒரு கவர் தான். இதுக்குள்ளே வந்து நீடில் வருது பார்த்திங்கன்னா, அந்த பிஸ்டன் அதுக்கான அந்த ராடு இங்கே வரும்போது அந்த ராடு ஏதோ துருப்பிடிக்காமையோ டஸ்ட்டு வந்து பற்றாமல் இருக்கிறக்காண்டி வெளியே இந்த சைடு 2 பக்கம் வந்து பிளேட் வச்சு மறைச்சி வச்சுருப்பாங்க. இது வழியாக வந்து இங்கே இந்த வழியாக பிளேட் சுற்றுறதுனால தண்ணி இது வழியாக டெலிவரி ஆகுதுங்க. மோட்ரு வந்து எப்படின்னா, ஆம்ஸ் வந்து எவ்வளோ எடுத்தாலும் இந்த ஓரளவுக்கு சுற்றுற அளவுக்கு இது கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. எதனால் இப்படி பண்ணிக்கிறாங்கன்னா, இது வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா பவர் கட்டோ எந்த பிரச்சனை வந்தாலும் இதில் வந்து ஆம்ஸ் வந்து ஹெச் கம்மி வந்தாலும் இது ஓடுற அளவுக்கு இதில் வந்து மெக்கானிசம் கொடுக்குறதுனால இது வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பம்பு தான் அதிகமாக டன்னேஜ் கம்மியாக இருக்கிற பாய்லர்ஸ்க்கு வந்து இந்த பம்பை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இதுதான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். மற்ற பம்பை சாதாரணமாக இருக்கிற பம்பெல்லாம் நீங்கள் கொண்டு போய் அதில் போட்டிங்கன்னா கம்பல்சரி அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த பம்பு சீக்கிரமாக போயிடும். அதனால தான் இந்த மாதிரி பம்பை வந்து நாம் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுறோம். இப்படி எப்படி வந்து உள்ளே ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சாஃப்ட் வருங்க. இந்த சாஃப்ட் வந்து இந்த இடத்துல இருக்கிறம்போது இங்கேருந்து உங்களுக்கு வந்து எஸ்எஸ் சாஃப்ட்டு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்கே வந்து இந்த இடத்துல வாட்டர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இங்கேருந்து எஸ்எஸ் சாஃப்ட் வரும். சாஃப்ட் வந்ததுனால இங்கே 7 ஸ்டேஜில் அந்த ரிங்கு மாதிரி உங்களுக்கு பிளேட் சுற்றிட்டே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து இங்கே தண்ணி டெலிவரி ஆகுது. இது வந்து எதனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 7 ஸ்டேஜில் கொடுத்துக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா லென்த்தாக கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரூ கன்வேயர் மாதிரி. அந்த மாதிரி இருக்க மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றுறதுக்கு லேட் ஆகும். உங்களுக்கு அதனால் வந்து ஸ்பீடு குறையும், உங்களுக்கு ப்ரெஷர் இன்னும் அதில் கொடுக்க முடியாது மோட்டர்னால். அதனால தான் இந்த மாதிரி மெக்கானிசத்தில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு பாய்லர் சம்மந்தமான இன்னும் முக்கியமான தகவல்களை கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி, வணக்கம்.